வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் ஓடுங்கம்மா ஓட்டு முன்னாடி வாங்க. ஆளாச்சி பார்த்தாக்கா இளவரை ஜீப்பிட்டு வாங்க. வரவேற்பினை எனக்கு அளித்திட்ட இந்த பகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் பாதங்களில் வைத்து, அன்பு வாக்காளர் பெருமக்களே, நமது தமிழக முதல்வர் அவர்களின் நல்லாட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர்ந்திட, நமது அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்களின் பணியினை தொடர்ந்திட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஒரு வாக்களித்து எனக்கு உங்களுக்காக உழைத்திட எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடையே வந்துள்ளேன். அன்பு வாக்காளர் பெருமக்களே, நமது தமிழக முதல்வர் வழங்கின்ற நலத்திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் மீண்டும் வந்து சேர்ந்திட, உரிமை தொகை இரட்டிப்பாக கிடைத்திட, பொங்கல் தொகுப்பு ஒடுங்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் உங்கள் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் 5000 செலுத்திட்டார்கள். தற்போது உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளை கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி வளர்ச்சி திட்ட பணிகளை பெற்று தந்த செயல் வீரர், கரூர் மாநகராட்சிக்கு மட்டும் 1250 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை பெற்று தந்து செயல்படுத்திய செயல் வீரர் செந்தில் பாலாஜியின் ஆதரவு பெற்ற அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படி கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியன் உங்களின் பேராதரவோடு வென்றது, அதேபோல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளும் உதயசூரியன் வெல்லும் 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 வரலாறு படைப்போம் என்று சொல்லி வாக்களிப்பேன் உதயசூரியன், வாக்களிப்பேன் உதயசூரியன், வாக்களிப்பேன் உதயசூரியன், வெற்றி பெற செய்வோம் அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் என்று கேட்டுக்கொண்டு, கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த நல்ல உற்சாகமான வரவேற்பை நல்கிய உங்களின் பொறுப்பாளர்களை தொட்டு நன்றி தெரிவித்து, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த வட்டக்கழக செயலாளர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், பகுதி கழக செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. வரும் 17ஆம் தேதி